بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إنا خلقناه كل شيء الله جل شانه تعالى إنا خلقناه كل شيء بقدر الله جل شانه تعالى அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களுடைய செயல்பாடுகளை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் படைக்கப்படுவதற்கு வானம் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களுடைய செயல்பாடுகளை அவை எப்படி செயல்படும் என்பதை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். நாம் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டிய 7 விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை நம்புவது. அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அவற்றை நாம் பரிபூர்ணமாக நம்புவது என்பது ஈமானுடைய நம்பிக்கைகளில் பிரதானமான நம்பிக்கையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை நீங்கள் ஆய்வு செய்யாதீர்கள், அதை பற்றி நீங்கள் அது எப்படி விதி என்பதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்யாதீர்கள், மாறாக அந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்தில் சஹாபா பெருமக்கள் கல்வி ஞானத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் சில விஷயங்கள் குறித்து அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் சில விஷயங்களை குறித்து ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். அப்படி கருத்து பரிமாற்றம் செய்கிற பொழுது சஹாபாக்களுடைய ஒரு சபை கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதி இருக்கிறதே, அந்த விதியை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள். எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சஹாபா பெருமக்கள், யா ரசூலுல்லாஹ், கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விதியை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யாதீர்கள், மாறாக அதை நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னார்கள். விதி என்பது அல்லாஹ்வினுடைய அந்த ஞானத்திலே உள்ள விஷயம். ஒரு தடவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அறிவின் தலைவாசல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அறிவின் தலைவாசல் அலி அவர்களே, விதியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் அறிவார்ந்த ஆழமான பதிலை சொல்லக்கூடியவர்கள். அப்போ அவர் இந்த மாதிரி அந்த மனிதர் கேட்ட உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விதியை பற்றி அவருக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி சுருக்கமாக சொன்னாருங்க. உங்களை ஒரு காலை தூக்குங்கன்னா, ஒரு காலை தூக்கிட்டார் அந்த மனுஷன். தூக்குன உடனே சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னொரு காலை தூக்குங்கன்னா, அது என்னால் முடியாதே, விதி என்பது அதுதான். அல்லாஹ் எதை உங்களால் எதை செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதற்கு பெயர் தான் விதி, அதற்கு பெயர் தான் கலா கதர். எனவே நீங்கள் அதை குறித்து ஆய்வு செய்யாதீர்கள், மாறாக கலா கதர் அல்லாஹ்வினுடைய நிர்ணயத்திலே இருக்கிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். சூரா கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர், அந்த கலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிற்கு முதல் வசனத்திலேயே அல்லாஹ் பேசுகிறான், நூன் வல் கலமி வமா யஸ்ர். அல்லாஹு தஆலா முதலாவதாக கலமை, எழுதுகோலை அல்லாஹ் படைத்தான். எழுதுகோலிடத்திலே அல்லாஹ் சொன்னான், எழுது என்பதாக சொன்னான். அல்லாஹு தஆலா எழுது என்பதாக சொன்ன உடனே எழுதுகோல் கேட்டது, நான் எதை எழுதுவது? அப்போ எழுதுகோலிடத்திலே அல்லாஹ் சொன்னான், உலகத்தில் உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நீ எழுது, எல்லா செய்திகளையும் நீ எழுது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானம் பூமி படைக்கப்படுவதற்கு படைப்பினங்கள் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திலே அதனுடைய செயல்பாடுகளை, படைப்பினங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்துவிட்டான். எனவேதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி இப்படி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கலா கதிரிலே, என்னுடைய விதியிலே நான் நல்லவன் என்பதாக, யா அல்லாஹ், என்னுடைய விதியிலே நான் பாவி என்பதாக, கெட்டவன் என்பதாக எழுதப்பட்டிருந்தால், யா அல்லாஹ், அந்த விதியை கலா கதிரை நீ மாற்றிவிடு, என்னை நல்லவனாக நீ எழுதிவிடு, நல்லவர்களுடைய பட்டியலிலே நீ எழுதிவிடு.
அல்லாஹ் தஆலா அந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை எழுதப்பட்ட அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பலகையை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அந்த பலகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா வானம் பூமிக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொலை தூரம் கொண்டது. கலா கதிர் என்பதை எழுதப்பட்டிருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பலகை. அல்லாஹ் தஆலா அதை ஒவ்வொரு நாளும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பார்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தான் அதை பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் கலா கதிர் எழுதப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எழுதப்பட்ட அந்த பலகையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 360 தடவை அந்த பலகையை பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கக்கூடிய நேரங்களும் நாம் துஆ செய்யக்கூடிய நேரங்களும் இரண்டும் ஒன்றாக இணைந்து விட்டால் நம்முடைய துஆ கபூல். 360 தடவை அல்லாஹ் பார்க்கிறான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே. சில நேரங்கள் நம்முடைய துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள் இருக்கிறது என்பதாக எடுத்துக்கொண்டால் நடுநிசி, தஹஜ்ஜுடைய வேலை, ஃபஜ்ருடைய வேலை, அதே போன்று ஜும்மாவுடைய தினம், மகரிபிற்கு பிறகு, இது போன்ற நேரங்கள் இருக்கிறதே, அது போன்ற நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பார்க்கக்கூடிய நேரம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய துஆக்கள் அமைந்து விட்டால் அல்லாஹ் இடத்திலே அந்த துஆ கபூல். எனவே நாம் கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை இன்னா ஹலக்னாஹு குல்ல ஷைஇன் பிகதர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லா படைப்பினங்களும் விதியின் அடிப்படையிலேயே அது நடக்கிறது, செயல்படுகிறது என்பதை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பேசுவான். ஆனால் அந்த விதியை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அந்த கலா கதிரை மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய முயற்சிகள் நம்முடைய கையில் இருக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்கிறது. கலா கதிரை லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே எழுதப்பட்ட விஷயங்களை மாற்றுவதற்கு முயற்சிகள், ரெண்டு முயற்சிகள் நம்முடைய கையில் இருக்கிறது. ஒன்றாவது துஆ, இரண்டாவது தான தர்மம். அல்லாஹ்வினுடைய நிர்ணயத்தையும் கூட, அல்லாஹ்வினுடைய அந்த கலா கதிரை கூட, விதியை கூட, யா அல்லாஹ் உன்னுடைய விதியிலே என்னை பாவி என்பதாக எழுதியிருந்தால் என்னை நீ நல்லவனாக மாற்றி எழுதிவிடு. யா அல்லாஹ் என்னுடைய விதியிலே நான் இபாதத்து இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அப்படி இருந்தால் யா அல்லாஹ் என்னை இபாதத்து செய்யக்கூடியவனாக நீ மாற்றிவிடு. இப்படி நம்முடைய கலா கதிரை முன்னிட்டு நாம் துஆக்களின் வழியாக நாம் அல்லாஹ்விடத்திலே போராட வேண்டும். இரண்டாவது முயற்சி தான தர்மம். தான தர்மம் என்பது அல்லாஹ்வினுடைய கலா கதிரை லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே எழுதப்பட்டுள்ள விஷயங்களை அல்லாஹ் அப்படியே அழித்து விடுவான். திருக்குர்ஆன் ஷரீஃபில் ஆயத் இருக்கிறது, யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் நாடினால் அவனுடைய கலா கதிரிலே லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே எழுதப்பட்ட சில விஷயங்களை அல்லாஹ் நாடினால் அவன் நாடிய விஷயங்களை அழித்து விடக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. திருக்குர்ஆனிலே ஆயத் இருக்கிறது. எனவே நாம் விதியை ஆய்வு செய்வதற்கு பதிலாக விதியை நாம் நம்புவோம். விதியை குறித்து நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களின் வழியாக, தான தர்மத்தின் வழியாக அந்த விதியை நல்லதாக, நல்லவர்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கான நல்ல அமல்களை, விதியை நோக்கி நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நல்லவைகளாக அவன் கபூல் செய்யக்கூடியவைகளாக, விதியின் அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹ் விதி என்று சொல்லக்கூடிய கலா கதிரிலே லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே நல்லவர்களுடைய பட்டியலில் நம்மை எழுதுவதற்கு காரணமாக நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.